கணவன், மனைவி, மகள், மகன் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மர்மமான முறையில் காரில் கருகி உயிரிழந்த பரிதாப சம்பவத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே எரிந்த நிலையில் கண்டறியப்பட்ட அந்த கார் நள்ளிரவு ஆத்தங்கரை பேருந்து நிலையம் மற்றும் சென்னை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 2026 மார்ச் 17ஆம் தேதி நெல்லை மாவட்டம் திசையன் விளையை அடுத்த பெட்டை குளத்திலிருந்து ஆற்றங்கரை பள்ளிவாசல் செல்லும் சாலையின் ஓரத்தில் முழுவதுமாக எரிந்த நிலையில் நின்றிருந்த கார் ஒன்றிலிருந்து 4 சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திசையன் விளை காவல் நிலைய ஆய்வாளர் எழில் சுரேஷ், வள்ளியூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ், திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். எரிந்த காரினுள் இருந்தவர்கள் சென்னை நந்தம்பாக்கத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் என்பது தெரியவந்தது. அவர்கள் முகமது ரஃபீக், அவரது மனைவி சையத் நஸ்ரின் ஃபாத்திமா, மகள் அஃப்ரின் ஃபாத்திமா மற்றும் மகன் முகமது ஹாஜா ஆகிய 4 பேர் என்பது தெரியவந்தது. சென்னையைச் சேர்ந்தவர்கள் ஏன் திருநெல்வேலியில், அதுவும் காருக்குள் மர்மமான முறையில் தீயில் கருகி உயிரிழந்து கிடந்தனர் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி நெல்லை போலீசார் முகமது ரஃபீக்கின் சென்னை முகவரிக்கு சென்று அங்கு அக்கம் பக்கத்தினரிடம் விசாரணையை மேற்கொண்டனர். முகமது ரஃபீக் 4 மாதங்களுக்கு முன்பு வரை சென்னை நந்தம்பாக்கத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். அவருக்கு கடன் தொல்லை அதிகமாக இருந்த நிலையில் ஒரு கட்டத்தில் கடன்காரர்கள் அடிக்கடி அவருடைய வீட்டிற்கு வந்து மிரட்டியதாகவும் இதனால் அவர் கடும் மன உளைச்சலில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் முகமது ரஃபீக்கின் மனைவி நஸ்ரீன் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு சென்னை வீட்டை காலி செய்துவிட்டு தனது மனைவியின் ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் குடியேற வந்திருக்கலாம் என போலீசார் தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது. இதற்கிடையே எரிந்த நிலையில் கண்டறியப்பட்ட அந்த கார் நள்ளிரவு ஆத்தங்கரை பேருந்து நிலையம் மற்றும் சென்னை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. தற்போது ரம்ஜான் நோன்பு காலம் என்பதால் 4 பேரும் ஆற்றங்கரை பள்ளிவாசலுக்கு வந்துள்ளனர். அங்கு தங்களிடம் இருந்த பழைய துணிகள் உள்ளிட்ட உடைமைகளை தானமாக வழங்கிவிட்டு கிளம்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அடிக்கடி இந்த பள்ளிவாசலுக்கு முகமது ரஃபீக் வந்து செல்வது வழக்கம் எனவும் சொல்லப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட இந்த பள்ளிவாசலுக்கு வந்து அன்னதானம் செய்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முகமது ரஃபீக் மற்றும் அவரது மகனின் உடல்கள் மிக மோசமான நிலையில் முழுவதுமாக எரிந்து காணப்பட்டதால் அவர்களின் உடல்களில் இருந்து எந்தவித கூடுதல் தடயங்களோ அல்லது முக்கிய தகவல்களோ கிடைக்கவில்லை எனவும் முகமது ரஃபீக்கின் மனைவி சையத் நஸ்ரின் ஃபாத்திமா மற்றும் அவர்களது மகளின் உடல்களை பரிசோதனை செய்தபோது அவர்கள் இருவரும், அதாவது தாயும் மகளும், விஷம் உட்கொண்டதற்கான தடயங்கள் இருந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முகமது ரஃபீக் மற்றும் அவரது மனைவியின் உறவினர்களிடம் தற்போது போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். முகமது ரஃபீக்கின் மனநிலை எப்படி இருந்தது, அவர் கடன் தொல்லையால் அதிகம் பாதிக்கப்பட்டு இருந்தாரா, இது தொடர்பாக ஏதேனும் தகவலை பகிர்ந்து கொண்டாரா போன்ற கேள்விகளை முன்வைத்து விசாரித்து வருகின்றனர். இந்த விசாரணைக்கு பிறகுதான் இந்த 4 பேர் உயிரிழப்பிற்கு உண்மையான காரணம் தெரிய வரும் என போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் முகமது ரஃபீக்கின் உறவினர்களை சென்னையிலிருந்து வரவழைத்துள்ள திசையன் விளை காவல் நிலைய ஆய்வாளர் எழில் சுரேஷ் தலைமையிலான போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர்.
பிரேத கூராய்விற்கு பின்பு 4 நபர்களின் உடல்களும் சையத் நஸ்ரின் ஃபாத்திமாவின் தகப்பனார் வசம் ஒப்படைக்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் நல்லடக்கம் செய்ய உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரபல தனியார் கார் தயாரிப்பு நிறுவனத்தில் டிரைவராக பணிபுரிந்த முகமது ரஃபீக் கடன் வாங்கி இருந்தார் என்றால் எதற்காக கடன் வாங்கி இருந்தார்? முகமது ரஃபீக் குடும்பத்தினரை மிரட்டியது யார்? மிரட்டப்பட்டது குறித்து ஒருமுறை கூடவா தங்களது குடும்ப உறவுகளிடம் அவர் சொல்லாமல் இருந்திருப்பார்? மிரட்டப்பட்டார்கள் என்றால் அக்கம் பக்கத்தினருக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? கடன் தொல்லையால் மிரட்டல் ஏற்பட்டிருந்தால் காவல்துறையில் புகார் கொடுக்கலாமே. உண்மையிலேயே கடன் தொல்லைதான் இருந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா? காரில் குடும்பத்துடன் தீயில் கருகி உயிரிழக்க உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக வள்ளியூர் செய்தியாளர் பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.